அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஒரு மிகுந்த மன உளைச்சல்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகளை பார்க்க முடியுது. கூடவே அண்ணாமலை அவர்களுடைய வார்த்தைகள் இப்பெல்லாம் தீயா நெருப்பா இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரியும் வருதேப்பா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஒட்டுமொத்தமா ஏன் அவங்க ஃபீல் பண்றாங்க, அண்ணாமலை அவர்களுடைய பதிவுகளும் அண்ட் இதுக்கப்புறமா அவரு மாநில தலைவராக திரும்பவும் பொறுப்பேற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது உண்மையாவே வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாவே பேசுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கன் நியூஸ். நான் தீபிகா. உங்களுக்கு ரொம்ப அண்ணாமலையை பிடிக்கும், அவர் தான் என்னுடைய ரியல் ஹீரோவா இருக்காரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ்ல இவங்களை விட இவங்க பெஸ்ட், இவங்களை விட அவங்க பெஸ்ட், அவங்கள விட இவங்க பரவாயில்லன்னு பல பேர் உங்களுக்கு தோணும். ஆனா யாருக்கு நிகர் யார் அப்படிங்கறத, அண்ணாமலை யாரு கூட ஒப்பிடுவீங்க, இல்ல அண்ணாமலை மட்டும்தான் ஒரு தனி தலைவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ஈக்குவல் டு போட்டு பேசுற அளவுக்கு கிடையாது. அண்ணாமலை இஸ் ஒன் மேன் ஆர்மி. அவர் மட்டும்தான் எப்பவுமே ஒரு தனி காட்டு ராஜாவா இருப்பாரு. அரசியல் களங்கள்ல இருக்கிற எல்லாரை விட ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கக்கூடிய இந்த நபர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அப்படியா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ வாசுதேவநல்லூர் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதி. ஸோ இங்கதான் மோடி பொங்கல் அப்படிங்கறத கொண்டாடிட்டு இருக்காங்க. தென்காசியில இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்போ ஒரு தரப்புல ஒரு பொங்கல் விழா நடத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க மாநில தலைவரா இருக்கக்கூடியது தமிழக பாஜகவில் யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள். அடுத்தடுத்த முக்கியமான பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய நபர்கள் இருக்காங்க. எல்லாரையும் தாண்டி எனக்கு ஒரு பொறுப்பும் வேணாம் அப்படின்னு இன்னைய வரைக்கும் பொறுப்புகளை உதறி தள்ளிட்டு தனி மரமா நான் பாட்டுக்கு சுத்துவேன், எல்லா இடங்களையும் போவேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவேன், அங்க போவேன், இங்க போவேன். ஆனா நான் எனக்கு பொறுப்பு வேணாம், எனக்கு தேசிய பொறுப்பு கொடுக்குறீங்க, எனக்கு வேணாம், தமிழகத்துல எனக்கான ஒரு பெரிய பொறுப்பு வேணும் அப்படிங்கிறதுதான் அண்ணாமலை அவர்கள் அட்ரஸ் பண்ணி வச்சிருக்காரு. சோ இது உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் போயிட்டு இருக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது. சுத்தி 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 இப்படிதான் ஒரு வேவ் லென்த்ல ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல பொறுப்பே இல்லாத அண்ணாமலை, பொறுப்புனா அந்த பொறுப்பு இல்ல, ஒரு பதவியே இல்லாத அண்ணாமலை அவர்களை எதற்காக இந்த பொங்கல் விழாவுக்கு கூப்பிடணும்? இவர் ஏன் வரணும்? நம்மளுக்கு தெரியும், மக்களுடைய செல்வாக்கு. நீங்க எந்த பொறுப்பும் தர வேணாம், எந்த பதவியும் தர வேணாம், நீங்க ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்க வேணாம். அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி எழுச்சி இருக்கு, பின்னாடி நிறைய மக்கள் இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபார்மேஷனே இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஈவன் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப 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 அதிகம் தான். இப்ப அவங்க எல்லாம் காசு கொடுத்து நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வர வைக்கிறோம் இல்ல தானே? அவங்களுக்கு பிடிக்குது. அது எப்படி பிடிக்குது? உண்மையான ஒரு தலைவரா இருக்கும் பட்சத்துல பிடிக்குது. அவரை ஏன் பிடிக்குது? அவர் எங்கேயுமே பொய் சொல்றது கிடையாது, இருக்கிற ஃபேக்டை இருக்கிற மாதிரி பேசுறாரு, அதனால பிடிக்குது. இந்த மாதிரி அவரை பத்தி கேட்டா சொல்றதுக்கு வரிசையில நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம தமிழக பாஜகவினுடைய வளர்ச்சி நம்ம எடுத்துக்கிட்டா கூட அண்ணாமலைக்கு தான் ஒரு பெரிய பங்கு. இப்ப இந்த பாஜக அதிமுக கூட்டணி வின் பண்ணாலுமே அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணாதான் அதெல்லாம் நடக்கும் இல்லையா? இப்ப இவருடைய பிரச்சார பங்கு அப்படின்னு வரும்போது பாஜக வெற்றி பெறும் சூழ்நிலையில இந்த வெற்றி யாருடைய பேருக்கு போவோம்? இவருக்கு போவோமா? இல்ல நான் தான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்றதுக்காக அண்ணாமலைக்கு போவோமா? இல்ல இவ்வளவு தூரம் எண்ணிக்கையை கூட்டி கொடுத்தா அண்ணாமலைக்கு தான் இது போகும்னு பெரியவங்க சொல்லுவாங்களா? எப்படி போகும் அப்படிங்கிறத தாண்டி வின் பண்ணுமான்றதே ஒரு கேள்வியா இருக்கு. ஏன் தீபிகா அப்படி சொல்றேன்னா, வேட்பாளராக அண்ணாமலை நிக்க மாட்டாரு அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலையே சொல்றாரு, அவரே சொல்றாரு, நான் உங்களை மாதிரி ஒரு பார்வையாளனா உங்கள ஒருத்தனை உட்கார்ந்து நான் பார்ப்பேன், நான் கேப்டன் கிடையாது, நான் கோச் கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாரு. அப்ப அவர் இல்லைன்னா அரசியல் காலத்துல நாங்க என்னத்தங்க பாக்குறது? பிளேயரே, உண்மையான பிளேயரே நீங்க தானேங்க, உங்களை விட்டு நாங்க என்னத்தங்க பாக்குறதுன்னு இருக்கும்ல. இவங்க எல்லாம் வரணும், உண்மையான ஆட்கள்லாம் வரணும், பேசணும், எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணணும். இந்த 4 பேர் கேள்வி கேட்கறதுக்கு இருந்தா மட்டும்தான் நீதிங்கிறது ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? இல்லைன்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு கோ வித் த ஃப்ளோன்னு எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்மள எதிர்த்து கேட்கிற தைரியம் எல்லாருக்குமே இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி 100க்கு 100 கிடையாதுங்க, லட்சத்துல ஒரு நபர்கள் தான் இந்த மாதிரி இருப்பாங்க அண்ணாமலை மாதிரி. சோ இவர் வரணும். பட் இப்ப விஷயம் நம்மளுக்கு என்ன, இவர் ஏன் இந்த பொங்கலுக்கு வந்தாருன்றதுதான், இந்த தலைவர்களை விட்டுட்டு ஏன் அவர் வந்தாருங்கிறது தான். சோ இந்த இடத்துல நயினார் அவர்கள் உண்மையாவே டெல்லி பயணம் போயிட்டாரு. சோ அங்க போயிட்டு கூட்டணியை பத்தியும் இவங்க எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, நீங்க ஏதாவது டீல் பேசணும்னா பேசுங்க, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்காக தான் நயினார் போயிட்டாரு. சரி, ஓகே. அடுத்து வேற எந்த தலைவர்களுமே கிடையாதா? ஏன் அண்ணாமலை தான் போகணுமா? உனக்கு என்ன பிரச்சனை தீபிகா அண்ணாமலை போனதுலன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, சந்தோஷமா தான் இருக்கேன். பட் சொல்றேன், ஏன் அவர் போறாருன்னு இருக்குல்ல, இவ்வளவு தலைவர்களை தாண்டி அவருக்கு பொறுப்பு தான் இல்லையே. நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல அவருக்கு பதவியே இல்லை, அவர்லாம் எப்படி பேசலாம்?
அவருக்கு பொறுப்பே இல்ல, அவர்லாம் எப்படி பேசலாம்? அவர் பாருங்க, மும்பை போனாரு, போய் என்னத்தையோ வளரி வச்சுட்டு வந்தாரு. இப்ப தாக்குறேன்னு எல்லா குடும்பமும் சேர்ந்து தாக்கிட்டு இருக்காங்கல்ல. அவருக்கு பேசவே தெரியாதுன்னு காங்கிரஸ் தரப்புல சொல்லுதா இல்லையா? இந்தி கூட்டணி எல்லாம் சொல்லுதா இல்லையா? செல்வ பிறந்தகை எல்லா பிரச்சனைகளுக்குமே அட்ரஸ் பண்ணி இதெல்லாம் பிரச்சனைப்பா, இதெல்லாம் நடந்துச்சுப்பா தமிழகத்துல, ஐயோ அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா? அட்ரஸ் பண்ணி கேக்குறாரா? சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறாங்களா? நாட்டு நடப்புல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்களா? அங்கங்க எல்லாரும் போராட்டத்துல இருக்கிறாங்களே அதை பத்தி பேசுறாங்களா? கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில ஒரு ரவுடியாக இருக்கும் பட்சத்துல என்னவாக வேணாம்னாலும் இருந்துட்டு போட்டோம், ஆயிரக்கணக்கில் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற மக்கள்கள் நடவாடும் இடத்துல ஒரு வெட்டுக்குத்து காயம் கொலைன்னு நடக்குது, அதை பத்தி பேசுறாங்களா? அட்ரஸ் பண்றாங்களா? இதெல்லாம் யாரு கேக்குறா? அண்ணாமலை தானே பேசுறாரு. இது கூட இப்போ விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பெரிய நன்றி கடனாக அவங்க எல்லாருமே ஒரு நன்றி சொல்லும் விதமாலாம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரிலாம் வைக்கிறாங்க, தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிற கேள்விகளை எந்த கட்சியாவது கேக்குதா ஏன் பண்ணாங்கன்னு? ஏன்னா நிறைய இடங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள் விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எலெக்ஷன் டைம்ல அவங்க நன்றி சொல்ற மாதிரி கூட்டு பண்றீங்களான்ற ஒரு கருத்துக்களை எந்த தலைவர்கள் கேக்குறாங்க? அண்ணாமலை கேக்குறாருல, பேசுறாருல, இவ்வளவு தூரம் அட்ரஸ் பண்றாருல, இவர் தானேங்க உண்மையான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாராட்டு மழை அப்படிங்கிறது போகுது. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நயினார் அவர்கள் அப்படிங்கிறவர் இப்ப டெல்லி பயணம் அப்படிங்கிறதுக்கு போயிருக்காரு. சோ அண்ணாமலையும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவரும் டெல்லி பயணம் அப்படிங்கறத போறாரு. சோ ஒரு தலைவரா இருக்கக்கூடிய எல்லா கெப்பாசிட்டிஸும் இருக்கக்கூடிய நபர் தான் அண்ணாமலை. தலைவருக்கான அனைத்து வேலையும் செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறவரும் அண்ணாமலை தான். இப்ப நயினார் இருந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒவ்வொரு முறையும் டெல்லி பயணம் அப்படிங்கிறதையும் செய்யறாரு. திருச்சியில புதுக்கோட்டையில அமித்ஷா அவர்கள் வருகை இருக்கும் போது அங்க மக்களுடைய ஆரவாரம் எழுச்சியை கண்டிப்பா அவங்க எல்லாருமே பார்த்திருந்தாங்க. சோ இவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அமித்ஷா திரும்பவும் டெல்லி பயணம் போகும்போது என்னத்தை எடுத்துட்டு போனாரோ என்னத்தை பண்ணாரோ தெரியாதுங்க, அண்ணாமலை கையோடு எடுத்துட்டு போயிட்டாரு, கூப்பிட்டு போயிட்டு அங்க ஒரு பெரிய அளவுல மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. உங்களுக்கு நாங்க தேசிய அளவுல பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் இல்ல, தமிழகத்துல நான் மக்களுக்கான ஒரு தொண்டு செய்யணும், எனக்கு அதுதான் வேணும், அங்கதான் பதவி வேணும் அப்படிங்கறத மட்டும் அவர் ஆழமா அப்பவே கேட்டிருந்திருக்காரு, பதிவு அப்படிங்கிறது செய்திருக்கிறாரு. இதன் பட்சத்துல இன்னைக்கு வேட்பாளரா நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்போ ஒரு பெரிய மன உளைச்சல் அப்படிங்கிறது மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கு. என்னன்னா பாஜகவினுடைய வளர்ச்சி இவ்வளவு தூரம் இருக்கும் பட்சத்துல இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறது அண்ணாமலையா இருக்கும் பட்சத்துல வேட்பாளராக நிக்க மாட்டேன்னு சொன்னா மக்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? என்ன நம்ம பதில் சொல்ல முடியும்? இது நம்மளுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிடுமே அப்படிங்கிறது கண்டிப்பா பாஜகவினுடைய மேலிடத்துக்கு ஒரு பெரிய பயம். இது எப்படி சரியாக சீரமைச்சு அவங்க எடுத்துட்டு வருவாங்கன்றதே ஒரு பக்கம் தெரியல. அடுத்ததா எடப்பாடியாரை நம்பி நம்ம அவர் கூட கூட்டணியில நம்ம அமைக்கிறோம், கூட்டணி சேர்றோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இவரை மிஸ் பண்ணிட்டோமே இப்படிப்பட்ட ஒரு நபரை. ஏன்னா அந்த மீட்டிங்ல நான் பார்த்தேன், திருச்சியில நடந்த மீட்டிங் ஆகட்டும் அண்ட் அங்க நடந்த புதுக்கோட்டையில நடந்த மீட்டிங் ஆகட்டும், அண்ணாமலை பேசுறதுக்கு வரும்போது ஆனா அமைதியா இருங்கன்னு அப்படின்னு சொல்லி 2 முறை சொல்லியும் அந்த ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் எழுச்சும் நிக்கல, துண்டு சுத்திட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி, அடுத்து நான் போயிட்டு அண்ணாமலை ஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும் போது அவ்வளோ பவர், அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸா இருந்துச்சு அண்ணாமலை அவர்களுடைய பேரை சொல்லும் போது. மேபி 2 எலெக்ஷன் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னாலும் அதற்கு பின்னாடி என்னவோ ஒரு சதியாக இருக்கும் பட்சத்துல இந்த வாட்டி அவர் நின்னார்னா தான் பாஜகவினுடைய ஒரு கிரேடுங்கிறது உயரும் அப்படிங்கறத டெல்லி தலைமை ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாங்க. பட் அவருக்கு இப்ப எனக்கெல்லாம் தெரிஞ்சு நயினார் அவர்களுடைய பதவி இவருக்கு வருமானு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். என்னன்னா நயினார் ஆன் டைம்ல அவருடைய ஒரு வேலை, ஏன்னா ரொம்ப வருடமா அரசியல் களத்துல இருந்திருக்காரு, அரசியலை பார்த்திருக்கிறாரு. சோ அங்க எப்படி அவங்க எல்லாரையுமே ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற திறமை அவருக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி நடக்கிற நாட்டு நடப்பு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மக்கள் முன்னிலையில எடுத்து பேச முடியுமா, தைரியமா ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையால மட்டும்தான் முடியும். சோ அண்ணாமலை அவர்களை தூக்கி இந்த பதவியை திரும்பவும் இவர்கிட்ட பறிச்சு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கான ஒரு பெரிய பதவி தமிழகத்துல நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கான ஒரு பதவி அப்படிங்கறது கன்ஃபார்ம் கொடுப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா மழையே நின்று போச்சு, அப்புறம் எதுக்கு கொடை அப்படின்னு கேட்கிற கணக்கா தான் இருக்குமோ என்னுடைய பார்வை. ஏன்னா எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு, என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு, இப்போ எதுக்கு இப்ப அண்ணாமலைக்கு பதவின்ற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா இப்பதானே நம்மளுக்கு ரொம்ப தேவை. இந்த நேரத்துல மிஸ் பண்ணிட்டு அப்புறம் கேம்பெயின் பண்ணணும், இவர் வேட்பாளராக நிக்கணும், பாஜக புகழ் ஓங்கி நிக்கணும்னா இவர் நிக்கணும், நீ எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க பெரிய தலையெல்லாம் விட்டாங்க அப்படின்னா மண்ணை நோண்டி உள்ள படுத்துட்டு பாஜக மூடிட வேண்டியதான் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கும் போல. எப்படியெல்லாம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நம்ம ரொம்ப பெரிய அளவில் டிசைட் பண்ண வேண்டாம்.
கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நம்மளும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிப்போம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.